அவன் உடைக்கிறவன் உடைச்சிருந்தானா சண்டை போகிறதுக்கு டைம் இருக்காது. பிரம்மம் படைப்பெற தொழில் அவனுக்கு இருந்ததுன்னா ஏன் அவனுக்கு சண்டை போட நேரம் இருக்காத. அவன் பாடுன்னு படைச்சு தள்ளினே இருந்திருப்பான். இவன் பாடுன்னு படைச்சு தள்ளினா அதை ஒருத்தன் காப்பாற்றி ஆகணுமா, அவன் பாடுன்னு காப்பாற்றி இருந்திருப்பான். இவங்க 2 பேரும் சண்டை வந்த காலத்துல ஊழி காலம். இறைவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான். இது அழியணும், இது ஃப்ரெஷ்ஷாக நான் உருவாக்க போகிறேன்னு எல்லாத்தையும் போட்டு மூடிட்டான். அப்போ இந்த 2 பசங்களுக்கும் வேலை இல்லை. 2 பசங்களும் வேலையெல்லாம் ஒருத்தனை உடனாச்சு. ஏய் நீ பெரிய இல்லை நான் இப்போ வேலை இருக்கும்போது வராத ஒரு பிரச்சனை சும்மா உட்காந்து வந்துச்சு. தண்டமாக உட்காந்து அப்படிலாம் வரும். அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், இந்த சும்மா உட்காந்து வந்து இல்லையா, இது உலகத்துக்கு ஒரு பாடமாக வரும். எப்போ இவன் சண்டை போட்டான், சும்மா இருக்கும்போது சண்டை போட்டான். நீயும் தேவனா இறைவனா இருந்தாலும் சண்டை வரும்டா. அவன் தொழிலை அவன் மறந்துட்டா. உன் தொழிலை நீ மறந்தாலும் மனுஷனா கற்றுக்கோ. திருவண்ணாமலை பக்கம் கும்பிட்டா போதாது. எதுக்கு ஜோதியா வந்தார், எதுக்காக வந்தார், பிரம்மாவோட திருமாலோட ஆணவத்தை அழிக்க வந்தார். போயிடாத, பக்தியில் போயிடாத. அது உனக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, நீயும் உன் தொழிலை மறந்தால், நீயும் உனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை மறந்தால் நீயும் நாளைக்கு இந்த நிலை அடையவ. உன்னை விட ஒருத்தன் தெளிவாக வந்து நின்று உன் திமுறை அடக்குவான். இதை உன் வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கிறான்றாங்க. அங்கே வெறும் புத்தி போட்டு போகிற விஷயம் இல்லை. அது மனுஷனுக்கு பாடத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் சண்டை போடுறதுலாம் காரணம் எதுன்னா அவன் வேலையை அவன் பார்க்காம போனது தான். ஒரே பார்த்தனால ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இவன் வேலையை இவன் பார்த்தான்னா அடுத்தவனை பார்க்க வேலையே கிடையாது, வேலை கிடையாது, சண்டையே வேலை வராது. தன்னை பார்க்க மறந்துட்டோம். கெட்டு போன கூட்டம் உருவாகிறதுக்கு காரணம் தான் வேலை எதுன்னு தெரியல, தெரிஞ்ச வேலையை செய்ய. அதோட விளைவுகள் தான் உதாரணம் சொல்கிறேன். நான் பார்த்த உலகம் தானே, அதான் ஐயா சொல்லுவார். நான் ஏதோ இங்கே யாருக்கும் தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லலப்பா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நான் ஞாபகப்படுத்த வந்தவன், சொல்கிறதுக்கு வரல. மறந்து போயிட்டான்பா. இப்போ எப்போ மறந்தாவன், எப்போ நினச்சிருந்தான், எப்போம்மா நினச்சிருந்தான்? என்ன சொல்ல வர, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே யாருக்கும் நான் சொல்ல வரல, ஞாபகப்படுத்த வந்தேன். ஞாபகம் எதுக்கு படுத்தணும், யாருக்கு ஞாபகப்படுத்துவாங்க? ஞாபகம் இருக்கும். எப்போ மறந்தாங்க, ஆசை வந்தனால. எப்போ அதை பண்ணின்னு இருந்தாங்க, ஆசை இல்லாத போது, மனம் இல்லாத போது. உங்களுக்கு ஒரு சீட்டு பாருங்க சாமி, கரெக்டாக பேசணும், சீரியஸாக போகிற விஷயம். அம்மா கருவில் இருக்கும்போது இந்த மூச்சு சிவோகம்னு வருது உள்ளுக்குள்ள. அது வெளியே வந்தவொடனே மறந்துட்டடா நீ. அங்கே இருக்கும்போது நீ வந்து உன் பிண்டத்தை நீ நினைக்கல, உன் மூச்சை தான் நீ நினச்சிருந்த. வெளியே வந்தவொடனே மூச்சு நீ மறந்துட்டு இந்த உடம்ப நீ நினச்சிட்டடா. அப்போ நீ எதை மறந்த, நீ யாருன்றதை மறந்து வாழ்ந்துனுக்கிற. அந்த நீ யாருன்றதை ஞாபகப்படுத்த நான் வந்துடுவேன்டா. அப்போ நீ யாரா இருந்த பொண்ணுன்னா மூச்சாதான் இருந்த, உன் உயிருக்குள்ளே தங்கி இருந்த. அதை நான் திரும்ப ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன், ஏன்னா நீ மறந்துட்ட. ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்குள்ளே இவ்வளோ பொருள் இருக்குது, புரியுதுங்களா? அதெல்லாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் பிரித்து மேஞ்ச 10 வகையாக பார்த்துன்னு வச்சுக்கேன், 1000 பொருள் இருக்குது. அது நமக்கு சாமர்த்தியம் இல்லை, பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. வரும்போது தான் அவரோட பார்வை என்னன்றது புரியும். நான் இவ்வளோண்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா அவ்வளோ இருக்காரு, அவர் பார்த்த உலகம் வேற. ஆனால் எங்கள் அப்பா அங்கேருந்து அவ்வளோ பெரிய உலகத்தை பார்த்தாருன்னு இங்கே இருக்கிற உலகத்தை வச்சு நான் பண்ணவே முடியாது. நான் அவர் பார்த்த உலகத்தை நான் பார்க்கணும்னா ஒன்று அவரை மாதிரி நான் வளரணும், இல்லைன்னா அவர் தோல் மேலே உட்காரணும். அப்போ தான் அவர் எதை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். அவரும் அந்த பக்கம் தான், அவரும் கிழக்க தான் பார்த்துருந்தாரு, நானும் கிழக்க தான் பார்த்துன்னு உட்காந்துருந்தேன்னா அவர் பார்வை வேற, நீ பார்க்க மாறி போடுங்க. குணகுடி மஸ்தான் வராரு, ஒரு சபையில் நடனம் ஆடுறாங்க. அவரை அந்த சபைக்கு ஏன் வர வச்சானு, இவர் பெரிய மகான், இவர் வந்தால் நல்லா இருக்கும், இவரோட சொல்லு நம்ம கேட்போம் அப்படின்னு
அந்த சபையில் அவரை வந்து உட்கார வச்சு ராஜசபைன்னு அப்படி இருக்கும், 4 இருக்கும். அப்போ ஒரு நடனம் ஆடுறாங்கன்னா மங்கையர்கள் நடனம் ஆடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே பார்த்துனுக்கிறாரு, இப்படியே தான் பார்த்துனுக்கிறாரு. அங்கே டான்ஸ் ஆடினுக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை போய் ஞானின்னு கூப்பிட்டு வந்தோமே, பொம்பளை ஆடுறத போய் வேடிக்கை பார்த்துனுக்கிறான், இருந்தாலும் கண்ணு கொட்டாத வேற பார்த்துனுக்கிறான்றாங்க. அப்படின்னு பார்க்குறவனுக்கு தெரியுது, இவரு என்ன பார்த்தாருன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் என்ன, இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, வந்து அவர் தோல் மேலே கை வச்சு இவரும் பார்க்குறாரு, அப்படி என்ன தான் இவர் பார்க்குறாருன்னு. அப்போது அங்கே நடனம் ஆடுறவங்க யாருமே இல்லை, அது வேற ஒரு டைமென்ஷனில் பார்த்துங்கிறாரு, வேற ஒரு உலகத்தை அவர் பார்த்துங்கிறாரு. நம்ம அப்பா சொன்னதையும் நம்ம புரியணும்னா, அவரு பார்த்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தான் அவர் சொன்னதோட விளைவு புரியும். நாம் பார்க்குற மாதிரி 2 கண்ணில் அவர் பார்க்கல இந்த உலகத்தை. அவர் பார்த்த உலகமே வேற, அவர் சாதித்த வாழ்க்கைன்றது வேற, அது சொல்லி மாறாது. சிவத்தாண்டவத்தில் ஆண்கள் சோத்துகை கால இந்த கட்ட விரல ஊனும் போது 32 கலை சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து அதே ஒட்டுகை கால் பக்கம் ஆடும்போது 31 கலை சொல்கிறாங்க. இதனுடைய ஆணுக்கு பெண் அடங்கியிருக்கணும். எப்பவுமே பெண்ணாக இருக்கணும்னா மீசை வந்துடக்கூடாது. மீசை வந்தால் என்ன ஆகும், ஒரு ஆண் பெண்ணாக மாறினாலும் அசிங்கம், ஒரு பெண் ஆணாக மாறினாலும் அசிங்கம். அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் எல்லாமே சரியாக இருக்கும். பெண்ணாக இருந்தால் தான் அழகு. பெண்ணை எப்போது ஆண் தன்மை வந்து நானும் ரவுண்டு தான் இறங்கிட்டா அந்த பொண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்போது சிவம்ன்றது ஆண், சக்தின்றது பெண்ணு. இது வந்து ஏதோ ஆண் பெண்ணுக்காக சொல்லலை, சிவத்துக்குள்ள சக்தி ஒடுக்கன்றதை காட்டுறதுக்காக சொன்னது. சிவத்தை மீறி ஒரு சக்தி உலகத்தை இல்லை, அதுக்காக காட்ட போனது தான் அது. பெண்ணிலேருந்து உருவாச்சுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணால் தான் உலகத்தை படைக்க முடியும். ஆம்பளை 1000 கொண்டாலும் எந்த ஆம்பளையாலும் உலகத்தை படைக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு தான் அந்த சக்தி உண்டு. அப்போது பெண்ணால் தான் சக்தியை படைக்க முடியும்னு தான் தனக்குள்ள ஒரு சக்தியவே இறைவன் வெளிப்படுத்துகிறான். சிவமே அந்த பண்ண முடியாது, ஆனால் அந்த உலகத்தை கிடையாது, அழிஞ்சிரும் உலகம். அப்போது ஒரு பெண்ணால் தான் படைக்க முடியும். தனக்குள்ள இருக்கிற சக்தியை இறைவன் பிரித்து அந்த சக்தி மூலமா இந்த உலகத்தை உருவாக்குறான். பெண்களுக்கு 9 வாசப்படி சொல்றாங்க, எல்லாருக்கும் 9 வாசப்படி இருங்கய்யா. சிவத்துக்கு ஒரே ஒரு வாசப்படின்னு சொல்றாங்களே, அதை வந்து அழியறதுன்னு சொல்றாங்க. ஆமாம், அதனுடைய பொருள் அதுதான் சாமி பாவம். இப்போ 9 வாசல்ல தான் நம்ம போயின்னு வந்துருக்குறோம். அந்த ஒரு வாசல் போகிறதுக்கு வழி தெரியல, அந்த வைராகியம் இல்லை. வழியே கற்றுக் கொடுத்தாலும் அந்த நிற்கிறதுக்கு தெரியல, ஆனால் நம்ம விட மாட்டேங்குது. அப்போ சிவனோட ராத்திரி ஒரே ராத்திரி தான், அம்பாலோட ராத்திரி 9 ராத்திரி. எதுக்கு சொன்னாங்கன்னா இதை தான் அடையாளம் பார்த்தினாங்க. உனக்குள்ள இருக்கிற எல்லா துவாரமும் சக்தி துவாரங்கள், சக்தி பீடம். அந்த 9ஐயும் நீ அடைச்சிட்டேன்னா உயிர் வாழ முடியாதுப்பா, மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுவேன். அது என்றைக்கும் போய் வர இடமா இருக்கிறதுனால தான் உயிர் வாழுது இந்த உலகத்தில். அப்போ அதுதான் சொன்னேன், திருப்பி அங்கே தான் வரும், சக்தி இருந்தால் மட்டும்தான். அப்போ அந்த சக்தியை காட்டுறதுக்காக இந்த நவதுவாரத்துக்கும் நவராத்திரின்னு வச்சிட்டாங்க. இதை அடையாளப்படுத்த தான் அங்கே வச்சாங்க. அப்போ சிவன் அடையணும்னா இந்த 9 வாசலை மூடு, அப்போ உனக்கு சிவன் தெரியுவான். திறக்கணும். எப்போ திறக்கணும்னா இதை 3 தான் அங்கே திறக்கும். ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஒன்று மட்டும்தான் நினச்சி நிற்கும். இதை பார்த்தா அது திறக்காது, அதை பார்த்தா இதுக்கு மூடிடும். நம்ம திருவண்ணாமலையில் போயிட்டு இந்த ஒரு பாடத்தில் முதல் பாடத்தை அங்கே உட்காந்து உள்ளே பண்ணும்போது சுற்றியுமே பத்தினி எறிகிற மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் ஆனால் எதை நினைக்கிறதோ அது மாதிரி ஆகிடும். நல்லா காட்டில் போய் ஒரு நீரோடல் போய் குளிக்க வேணாம், நமக்குள்ளே சில்லு இருக்கும். மனம் எதை உருவாக்குதோ அந்த உலகத்தை அதை சிற்பிக்கக்கூடிய வல்லம் அது உண்டு, அதால் முடியும். வந்து தெய்வலோகம் இருக்குது. தெய்வலோகத்தில் வந்து நம்ம ஒரு கால் பதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கால் பதிக்கிறீங்க, பதிக்கும்போது ஒரு 4 பிரம்ம முகூர்த்தம் ஒன்று வருது. அந்த முகூர்த்த டைமுக்கு கடவுளே அந்த தெய்வலோகத்தில் இருந்து கீழே வராது. அப்போ வரும்போது அப்போ வந்து மக்களை பார்க்கறதா அந்த தெய்வமே சொல்லுது. அதனுடைய இதெல்லாம் கதை.
கதை இல்லைங்க. வேற ஒரு உலகம்னு ஒண்ணு கிடையாது. அது தெரியும். தெய்வத்துக்குன்னு ஒரு உலகம் இல்லை. ஆனா இதெல்லாம் எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா, இயற்கையை நீ பிடிச்சிடும். உனக்காக அதை கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு காத்து நிற்குது. இப்போ ஐஸ் இதில் விளாட தெரியுங்களா? ஒருத்தனை துணியை வச்சு எகிரி குதிப்போம், தாண்டுவோம். அவன் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணதான், நம்ம கரெக்டாக குதிக்கும் போது அவன் கொஞ்சம் குனிஞ்சு காட்டுவான். நம்மளால முடியலனா கூட அவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவான். அவன் டக்குன்னு தூக்கிட்டான்னா ஒத்துணு வந்து வாடுவோம். அந்த மாதிரி இந்த காலம் எல்லா நேரத்துலையும் வளைஞ்சு கொடுக்காது. ஆனால் இயற்கையே அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்குது. உனக்காக அது வளையுது. அந்த நேரத்தை உன் சாமர்த்தியத்தை கொண்டு நீ பயன்படுத்திக்கினா அந்த பொருள் இறங்கி வரும். அது இறங்கி வரல. ஆக்சுவலாக நீ இறங்கி அதை தேடி போற. நீ போனதுனால அது உனக்கு தெரியுது. நீ போகாமல் பத்துனுந்தா அப்போ அதுக்குன்னு ஒரு உலகம் இல்லை. உன் உலகத்தை நீ சீர்படுத்திக்க. போனே தானே